வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜனவரி 11, மார்கழி 27. தென்மேற்கு வங்கக்கடல் தாழ்வு மண்டலம் வலுவிழந்தது. அடுத்த நிலையில் இது தெற்கு தென்மேற்கு திசையில் நகரக்கூடிய நிலையில் எதிர்பார்க்கப்படும் மழை வாய்ப்புகள் எங்கெல்லாம் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் ஸ்ரீ அண்ணாதுரை. நேற்றைய நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல்ல பாக்சலசந்தி மற்றும் வட இலங்கை ஒட்டி தாழ்வு மண்டலமானது நகர்ந்தமைந்து மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கலாம். தற்போதைய நிலையில் இந்த தாழ்வு மண்டலமானது பாக்சலசந்தி வட இலங்கை ஒட்டி நகர்ந்து தற்போது மன்னார் வளைகுடா பகுதியில் வலுவிழந்த ஒரு தாழ்வு நிலையாக தெற்கு தென்மேற்கில் நகரத் தொடங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக இது தெற்கு தென்மேற்கில் நகர்ந்து வருவதால் ஈர்க்கப்பட்ட காற்று முறிவில் மழை வாய்ப்புகள் தடைப்பட்டிருக்கலாம். மேலும் இந்த நிகழ்வானது தென்மேற்கில் நகரக்கூடிய நிலையில் மீண்டும் கிழக்கு காற்றினுடைய வருகை வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலோர டெல்டா மாவட்டங்கள் இங்கெல்லாம் கிழக்கு காற்றினுடைய குவிதல் அதிகரித்து ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இன்று நாள் முழுவதும் ஆங்காங்கே ஏற்படலாம். மேலும் இந்த நிகழ்வானது குமரிக்கடலை கடக்கும் நிலையில் மழைப்பொழிவானது மத்திய மாவட்டங்களுக்கும் தெற்கு உள் மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். இத்தகைய வாய்ப்புகள் நாளைய தினம் வரை நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் நீடிக்கின்றன. தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை வரை இருக்கின்றன. நாளை மறுநாள் கூட தெற்கு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தென் கடைக்கோடி மாவட்டங்களிலையும் கடலோர பகுதிகளிலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் நாளை மறுநாள் வரை நீடிக்கின்றன. ஆனால் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் நாளை வரை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மழை தீவிரம் குறையும் அல்லது மழை அளவு குறையும். அவ்வப்போது ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக இன்று முதலே மாறத் தொடங்கும். இதுதான் கடலோர டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கப்படும் மழை வாய்ப்புகளாக உள்ளது. இந்த நிகழ்வு தெற்கு தென்மேற்கில் நகர்ந்து வலுவிழந்துவிட மீண்டும் வழக்கமான வானிலை தமிழகத்தினுடைய அநேக மாவட்டங்களில் திரும்பிவிடும். தொடர்ச்சியான குளிர்ந்த வானிலை என்பதை விட பனிப்பொழிவு மிகுந்த வானிலையாக மாறும். வரக்கூடிய 14ஆம் தேதி தொடங்கி இத்தகைய வானிலை அமையக்கூடும். மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் ஜனவரி மாதத்தில் குறைந்தே இருக்கின்றது. எனினும் ஏதேனும் குறைவெடுத்த நிலைகள் தென்மேற்கு வங்கக்கடலில் வலுப்பெற்றால் லேசான மிதமான மழை வாய்ப்புகளாக தூறல் சாரல் வாய்ப்புகளாக இந்த ஜனவரி மாதத்தில் மழை வாய்ப்புகள் அமையக்கூடும். வலுவான மழை வாய்ப்புகள் ஜனவரி மாதத்தில் இல்லை என்பதே நமது எதிர்பார்ப்பாக உள்ளது. வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடியது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.